இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விவோ தரப்புலேருந்து விவோ V11 Pro அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க, AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க, வாட்டர் ட்ராப் நாட்ச், 25 மெகா பிக்சல் கேமரா, இது மாதிரி வந்து மிகப்பெரிய ஹைலைட் தான் அந்த மொபைலில் இருந்தது எல்லாமே. ஸ்னாப்ட்ராகன் கூட 660 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அளவில் பார்க்கும்போது 26,000 அந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தது. நிறைய பேருக்கு அதனாலேயே அந்த மொபைல் மேலே கொஞ்சம் விருப்பம் கம்மியாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து விவோலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விவோ V9 Pro அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணி ஆல்ரெடி V9 லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு V9 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த V9 Pro பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவோ V11 இருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் மாற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ஏற்கனவே V11 Pro பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் இருந்தது, கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த 18,000 ரூபாய் ரேஞ்சுக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டாக அவங்களுக்கு தெரியலாம். V9 Proவோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் குயிக் ரிவ்யூ இன்னைக்கு பார்த்துடலாம். சப்போஸ் இந்த ரெண்டு மொபைலுக்கான கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுட் ஒலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். V9 Pro அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்க்கும்போது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மொபைலோட ஒரு சில ஸ்பெக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹைலைட்டாக. Qualcomm Snapdragon 660 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூவல் ரியர் கேமரா இருக்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16 மெகா பிக்சல் AI செல்ஃபி இருக்கிறதாவும் ஃப்ரண்ட் கேமராவை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுல் வியூ டிஸ்பிளே 2.0 அப்படின்றதையும் இந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்தோடனே நமக்கு சிம் எஜெக்டர் பின் தான் வந்து எடுத்தோடனே தெரியுது. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம் ப்ரொடெக்டிவ் கேஸ் தான். ரீசன் என்ன அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இந்த மொபைலில். ஸோ விவோவில் இப்போ வரக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ நீங்களும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க V9 Pro. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் USB பவர் அடாப்டர் 5V 2 ஆம்ஸோட வருது. அண்ட் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே பாக்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம டீப்பாக மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட ஓவரால் லுக்கை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஹைலைட்டாக தெரியக்கூடியது வெயிட். சுத்தமாக இந்த மொபைல் வந்து வெயிட்டே கிடையாது. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வெயிட்டே இல்லை, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் மொபைலோட பட்டன் அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாட்டமை பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது டைப் C போர்ட் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு சேம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 256 GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸ்டர்னலாக. அண்ட் டாப் சைடை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கும், பட் இதில் வந்து இல்லை, V11 Proவில் இருந்தது. அண்ட் ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் பேனல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் கேமராவோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கேமரா 2.2 அப்பாச்சர் வேல்யூவோட வருது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமராவோட இருக்குது. அண்ட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நீங்களும் பார்க்கலாம், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு தான் ரொம்பவே முக்கியம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாச் ஏரியா இருக்குது. ஸோ நாச்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் அப்பாச்சர் வேல்யூ 2ஓட வருது. ஸோ 16 மெகா பிக்சல்ன்றது நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. லோ லைட் கண்டிஷனில் கூட IR சென்சார் இல்லாட்டி கூட நைட் டைமில் நீங்கள் உங்களோட மொபைல் பிரைட்னஸை அதிகமாக வச்சு உங்களால் ஈஸியாக அன்லாக்கும் பண்ணிக்க முடியுது. டே டைமில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் கூட நல்லா இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ மொபைலோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் வியூவிங் ஆங்கிள் கூட ரொம்பவே நல்லா இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொரில்லா கிளாஸ் 3rd ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் அவங்களே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 660 AI சப்போர்ட்டோட வரக்கூடிய இந்த ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஆல்ரெடி நம்மளே நிறையா மொபைலில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட்டாக 6GB ரேமோட இருக்கனால நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னும் போது விவோவில் கேம் மோட் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணிட்டு விளையாடும் போது உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியன்சியாக இருக்கும் நீங்கள் கேம் விளையாடும் போது. அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் எக்ஸ்டெண்டபிளாக 256GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் 3 ட்ரே இருக்கனால நீங்கள் 2 சிம் கார்டும் ப்ளஸ் இதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட Funtouch 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோ ரீசெண்ட் வெர்ஷன் வந்து இதில் வந்து அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த Funtouch வந்துட்டு. சில இடத்துல சம்டைம்ஸ் எப்போனாவது ஒரு தாட்டி தான் நான் லேக் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மொபைல் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேம் விளாண்டுட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 3260 mAh பவர் உள்ள பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 1 டேக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இருந்தாலும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறுது. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து காலி ஆகுது அப்படின்றத பற்றின அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம் கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஃப்ரண்ட்டில் வந்து அதிக மெகா பிக்சல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறை சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் மோடில் பொக்கே எஃபெக்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கல. பட் அதே வந்து நம்ம பேக் சைடு கேமராவில் எடுக்கும்போது நல்லாவே இருக்குது. அதில் எந்த குறையும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. 13 மெகா பிக்சல் கேமரா 2.2 அப்பாச்சர் வேல்யூட வரனால ஸோ ஃபோட்டோஸுக்கு நான் இப்போ சாம்பிள் காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸ் கூட ரொம்பவே நல்லா தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் அதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 18,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அமேசான் அண்ட் இவங்களோட வெப்சைட்லேயும் சேல் பண்ண போகிறாங்க. பட் இன்னும் சேல்ஸ் டேட் வந்து எப்போன்னு தெரியல. நான் கிடச்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவுட் ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.